ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை சிப்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகாய், பூண்டு, நெய், ஜீரகம், அப்புறம் பெருங்காயம், எள்ளு, அரிசி மாவு, கோதுமை, மைதா, உப்பு, எண்ணெய். வாங்க இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பூண்டை போட்டுக்கலாம். தோலோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகமும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் போட்டுக்கலாம். இதை வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். கொரன்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது என்னது? அப்புறம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் எள்ளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பனஞ்சு விட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சொல்லவா? சேர்த்துக்கலாம்னு சொல்லு. நெய்யை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகா, பூண்டு அதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த கட்டியை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாதிரி பனைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் பனைஞ்சிக்கலாம். கீழேயும் ஒட்டக்கூடாது, கையிலையும் ஒட்டக்கூடாது. அப்போ தான் நல்லா வரும். இப்போ கடாயை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மாவை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் உருண்டையாக உருட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாதிரி பரட்டிக்கலாம். நல்லா பரத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு பவுல் கிடச்சிச்சு. அதில் நான் இதை வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க பொரிச்சாச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிய விட்டு அதில் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி சத்தம் நல்லா வரணும். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இந்த மாதிரி மொறுன்னு இருக்கணும். சூப்பராக இருக்குது. நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள், மொறுன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.